ஜெனீவா உலக நாடுகள் ஒன்று கூடி மனித உரிமைகள் குறித்து உரையாடும் மேடை. 2025 செப்டம்பர் 8 இலங்கை மீண்டும் சர்வதேச கவனத்தின் மையமாக இருந்தது. ஆனால் இந்த முறை விமர்சனங்களை விட நம்பிக்கை அதிகமாக கேட்கப்பட்டது. Sri Lanka today has an historic opportunity to heal from the cycles of violence and impunity that have dominated for decades. The government has a clear mandate from across the nation for transformative reform, accountability, truth and justice. இலங்கை 2009 போரின் முடிவுக்கு பிறகு சமாதானம் நோக்கி சென்றாலும் மனித உரிமை குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பேசப்பட்டன. கடந்த அரசுகள் பல வாக்குறுதிகள் அளித்தும் நிறைவேற்றவில்லை. 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மனித உரிமை பிரச்சினைகளை மேலும் தீவிரப்படுத்தியது. ஆனால் புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நம்பிக்கைக்குரிய மாற்றம் சாத்தியம் என கூறி செயல்பட தொடங்கியது. நேற்று இடம்பெற்ற கூட்டத்தொடரில் இலங்கைக்கு மாற்றத்திற்கான தனிப்பட்ட வாய்ப்பு உள்ளது, ஆனால் இது சாலை வரைபடத்துடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் வால்கர் டர்க் தெரிவித்தார். Has a clear mandate from across the nation for transformative reform, accountability, truth and justice. During my recent visit, the country's leadership pledged a fresh direction on long-standing issues. அதே நேரம் இலங்கை ஜனநாயகம், மனித உரிமை, தேசிய ஒற்றுமை பயணத்தில் உள்ளது. பல்வகைமையை பலமாக கொண்டு உலகிற்கு அமைதியின் உதாரணமாக நாங்கள் நிற்போம் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்தார். And prosecutions leading to landmark convictions. The government is in the process of repealing the PTA and introducing new counter-terrorism legislation. Amendments are being formulated through consultations to the Online Safety Act. The government continues to strengthen the domestic reconciliation mechanisms by guaranteeing their independence and the necessary financial and human resources allocations. அதேபோல இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளையும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் என ஜப்பான் தெரிவித்தது. Japan takes note of the High Commission report and appreciates Sri Lanka's engagement in its preparation. இலங்கையின் மறுசீரமைப்பு முயற்சிகளை எப்போதும் ஆதரிக்கிறோம். சமத்துவம், நீதியும் அனைத்து இனங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியது. We have taken note of the High Commissioner's report. Progress in these areas will not only benefit all communities in Sri Lanka, but also reinforce the strong foundation of friendship and trust between our two countries. I thank you. இலங்கையின் சுயாட்சி மதிக்கப்பட வேண்டும். வெளிப்புற அழுத்தம் பயனற்றது என சீனா கருத்து தெரிவித்தது. இலங்கை குறித்து தேவையற்ற அரசியல் பரபரப்பை உருவாக்குவது எதிர்மறையானது. இலங்கையின் நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் என ரஷ்யா இதன்போது தெரிவித்தது. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அரசாங்கம் முக்கிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்கிறது. PTA ரத்து செய்யும் சட்டம் வடிவமைக்கப்படுகிறது. சுயாதீன பொது புலனாய்வு அலுவலகம் நிறுவப்படுகிறது. சிறுவர் உரிமை சட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் வரைவு நிலையில் உள்ளது. இவை அனைத்தும் மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவுகின்றன. சமூக பொருளாதார துறையிலும் முன்னேற்றங்கள் உள்ளன. கல்வி, சுகாதாரத்திற்கான பட்ஜெட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. வறிய குடும்பங்களுக்கு நேரடி உதவிகள் வழங்கப்படுகின்றன. வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் சிறுபான்மை மக்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. பல இன மத இளைஞர்களுக்கான சமரச முகாம் திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. இவை சமுதாயத்தின் அடிப்படை ஒற்றுமையை வலுப்படுத்துகின்றன. இலங்கையின் மனித உரிமை வரலாற்றில் மிகுந்த கேள்விகளை எழுப்பிய சம்பவங்கள் செம்மணி மற்றும் குருக்கள் மட மனித புதைக்குழிகளாகும். போரின் போது பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த இவ்வாறான சம்பவங்கள் பல ஆண்டுகளாக தீர்வு காணாமல் நிலைத்து வந்தது. புதிய அரசாங்கம் இந்த விவகாரங்களில் வெளிப்படையான அணுகுமுறையை ஏற்றுள்ளது. உள்ளூர் மற்றும் சர்வதேச நிபுணர்களுடன் இணைந்து அகழ்வாராய்ச்சியில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக அரசு உறுதியளித்துள்ளது. DNA பரிசோதனை, சாட்சியாளர்கள் பாதுகாப்பு, புலனாய்வு தகவல்களை வெளிப்படையாக பகிர்வு போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது இலங்கையின் கடந்த கால வலிகளை மறைக்காமல் உண்மையை வெளிக்கொணரும் துணிச்சலான முயற்சியாகும். மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அரசாங்கம் எவ்வாறு நேர்மையான அணுகுமுறையை
கையாளுகிறது என்பதற்கான சான்றாக இது பார்க்கப்படுகிறது. ஜப்பான் மனிதாபிமான உதவிகளையும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகிறது. இந்தியா வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மீள்கட்டும் பணியில் பங்களிக்கிறது. சீனா பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடுகளை அதிகரிக்கிறது. ரஷ்யா இலங்கையின் சுயாட்சி நிலைப்பாட்டுக்கு அரசியல் ஆதரவை அளிக்கிறது. இவ்வாறு பல்வேறு துறைகளில் கிடைக்கும் இந்த ஒத்துழைப்புகள் ஜெனீவா உரைகளின் நேர்மறை சிந்தனையை நடைமுறைப்படுத்த உதவுகின்றன. எனினும் அரசாங்கமாக பல எதிர்கால சவால்கள் இருக்கின்றன. முந்தைய காலத்தில் நிகழ்ந்த காணாமல் போனோர் பிரச்சினை, நில உரிமை விவகாரங்கள், நீதியின்மை குறித்த குற்றச்சாட்டுகள், பொருளாதார சீர்திருத்தங்களின் நீண்டகால விளைவுகள் இவற்றை தீர்க்கவே ஜெனீவாவில் கூறப்பட்ட சாலை வரைபடம் மிக அவசியமாகிறது. இவ்வாறு ஜெனீவா மேடையில் இலங்கை இன்று புதிய நம்பிக்கையோடு நிற்கிறது. உலகம் கவனிப்பது இலங்கை தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி பல்வகைமையை பலமாக கொண்டு இன ஒற்றுமையை நிலைநிறுத்தி அமைதியின் உதாரணமாக உலகிற்கு திகழுமா என்பதே. இது ஒரு சவால், ஆனால் அதைவிட பெரிய வாய்ப்பு.